வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் ஒரு புதிய பயணத்தை தொடங்க போறோம். இது ஒரு சாமானியமான பயணம் கிடையாது. இது உங்களை உங்களே சந்திக்க வைக்கும் ஒரு ஆன்மீக பயணம். உங்கள் மனதின் எல்லைகளை தாண்ட வைக்கும் பயணம். பயங்களை எதிர்கொள்ள வைக்கும் பயணம். இதுவும் அல்ல, அதுவும் அல்ல. இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே கொஞ்சம் குழப்பமா தோணலாம். எல்லாத்தையும் மறுக்கச் சொல்றாங்களா? இன்னும் உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த வார்த்தைகளுக்குள்ள ஒரு ஆழமான உண்மை இருக்கு. அது நம்ம வாழ்க்கையை முழுமையா மாற்றக்கூடியது. நம்ம மனசு எப்பொழுதும் இரு முனைகளுக்குள்ள சிக்கியிருக்கும். ஆம் என ஒரு பக்கம், இல்லை என இன்னொரு பக்கம். ஒரே விஷயத்துக்கு ஒரே நேரத்துல விருப்பமும் இருக்குது. விருப்பம் இல்லாமலும் இருக்கு. அதுதானே நம்ம மனசின் இயல்பு. ஓஷோ சொல்றாரு, இந்த இருமையை தாண்டினால்தான் அமைதி, உண்மை, சுதந்திரம் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சோதனை. நம்ம மனசு முழுக்க ஒரு பக்கத்துக்கே போயிடும்போது அது தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பிக்குது. இதுமல்ல அதுமல்லன்னு சொல்ற ஆரம்பத்துல நம்ம பழைய அடையாளங்கள் தகர ஆரம்பிக்கும். நான் யார்னு கேட்கிற நேரம் வருது. அந்த பயம் ரொம்ப இயல்பு. ஆனா அதை விட நாம தப்பிக்க கூடாது, எதிர்கொள்ளணும். ஓஷோ சொல்றாரு, அந்த பயத்துல தான் உங்கள் உண்மையான சுயம் தோன்ற போகுது. குழப்பம் இல்லாம படைப்பு பிற்காது. அந்த குழப்பம்தான் ஒரு புதிய ஆரம்பம். புத்தர் ஏன் ஆம்னு சொல்லல, ஏன் இல்லைன்னு சொன்னாரு? ஏன்னா ஆம் சொன்னா பழைய பாணிக்கு வழிவிட்டு விடுறோம். ஆனா இல்லைன்னு சொல்லும்போது நம்ம மனசு திடீர்னு நிறுத்தப்படுது. அது ஒரு மரணம் போல, மனதின் மரணம். அந்த மரணத்துக்கு பிறகுதான் புது உயிர் பிறக்குது. ஓஷோ சொல்றாரு, ஒவ்வொரு கருந்துளையுடனும் ஒரு வெண்துளையும் பிறக்கிறது. அந்த வெண்துளையிலிருந்து தான் ஒளி, அமைதி, புது வாழ்க்கை பிறக்குது. நான் இதை ஏத்துக்கணுமான்னு நீங்க யோசிக்கலாம். ஓஷோ அதுக்கு சொல்றாரு, உண்மையான ஏற்றுக்கொள்வது ஆம்யும் இல்ல, இல்லையும் இல்ல. அது ஒரு பார்வை. விஷயங்கள் நடக்குது. நீங்க அவற்றை ஏற்க வேண்டியதும் இல்லை, எதிர்க்க வேண்டியதும் இல்லை. பார்க்க மட்டும் போதும். அதுல தான் விடுதலை இருக்கு. உண்மையான படைப்பு எங்கிருந்து வரும் தெரியுமா? வெறுமையிலிருந்து. அகங்காரம் இல்லாத அந்த வெறுமைதான் உண்மையான படைப்பின் அடிப்படை. அந்த வெறுமையில தான் அன்பு, இசை, கவிதை எல்லாமே பிறக்குது. அந்த நேரத்துல நீங்க ஒரு வாகனமா மாறிட்டீங்க. பிரபஞ்சம் உங்களோட வாயிலா பேச ஆரம்பிக்குது. இந்த பயணம் பயமா இருக்கலாம். ஆனா அதே பயத்துல தான் உங்க உண்மையான சுதந்திரம், உங்க புதிய நீ உருவாகிற. இந்த உரை உங்களை தூண்டுதலோட நிரப்பும் என்று நம்புகிறேன். உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல பகிருங்கள். இந்த சிந்தனையை மற்றவர்களுடன் பகிருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பயணம் தொடரட்டும். நன்றி.